வாங்க நண்பர்களே, வணக்கம். வாங்க நம்ம சூப்பர் நைப்பர் வந்து தட்டை எப்படி இருக்கிறது, எப்படி இது வந்து விவசாயம் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த கருக்கல்வாளால் வந்து வெட்ட முடியாது. வந்து நம்ம சோளத்தட்டை மட்டும்தான் அறுக்க முடியும். மற்றபடி ஏதாவது பில்லு இருக்க இந்த மாதிரி தான் பயன்படுத்திக்க முடியும். இது வந்து கரும்பு மாதிரி வளர்ந்துருக்கிறதுனால வந்து நமக்கு இது வந்து வெட்ட முடியாது. அதனால் நம்ம வந்து இங்கே பாருங்கள், அருவா வச்சுருக்குறோம், வெட்டருவா. இதனால் வந்து இதை வெட்டிக்கலாம். இது வந்து வெட்ட முடியாது. இது கரும்பு மாதிரி இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், இதில் தான் வெட்ட முடியும். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இதால் வந்து அறுக்கவே முடியாது. இது வந்து சோளத்தட்டை மட்டும் ரொம்ப நம்ம கஷ்டப்பட நம்ம எனர்ஜியெல்லாம் வந்து ரொம்ப போட்டு தான் அறுக்க முடியும். இது வந்து ஒரு தட்டை அறுத்தாலே இது வந்து நம்ம எனர்ஜியெல்லாம் போயிடும். அதனால் நம்ம வந்து வெட்டருவானா இங்கே பாருங்கள், இது வந்து எடுத்த உடனே ஒரு வெட்டிலே விழுந்துடும். இங்கே பாருங்கள் நண்பர்களே, பார்த்தீங்களா, ஒரே வெட்டில் வந்து விழுந்துடும். அப்போ நம்ம வந்து இதுதான் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து கருக்கருவா வந்து இதுக்கு வந்து சுத்தப்படாது. அதனால் நம்ம இந்த அருவாலே வெட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தட்டை வந்து எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம கரும்பு மாதிரி வந்து வளர்ந்துருக்கு. இதே மாதிரியே வந்து இன்னொரு வயல்லையும் போட்டிருக்கிறோம். அது பல மடங்கு வளர்ந்துருந்துச்சு. அது ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருந்துச்சு. இப்போ தான் நாங்கள் வந்து இந்த வயலை வந்து அறுவடை செஞ்சுருக்கோம். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் வளரலை. அது இதை விட கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சு. இது வந்து நல்லா இன்னும் வளரும். வந்து கீழேனா வந்து நாங்கள் உரம் போட்டிருக்கிறோம். நாங்கள் போட்டது வந்து நம்ம மாட்டு சாணம் தான் போட்டிருக்கிறோம். நாங்கள் வெறும் மாட்டு சாணம் மட்டும்தான் போட்டிருக்கோம், வேறு எதுவுமே போடலை. பாருங்கள், நாங்கள் இதை வந்து நாங்கள் வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இப்போ வாங்கி போட்டால் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. அதனால் இப்போ நாங்களே அறுவடை பண்ணி நாங்களே வந்து மாட்டுக்கு போட்டுட்ருக்கோம். இது போட்டதுனால பால் நிறைய சுரக்கும். 5 லிட்டர் கறந்த மாடு உண்மையாலுமே 10 லிட்டர் கறக்குது. வந்து நீங்கள் வந்து இதை சின்னதாக சாப் கட்டரில் கொடுத்து நாங்கள் கட் பண்ணி தான் போடுறது. அப்படியே கொடுத்தா வந்து சாப்பிடாது, ஏன்னா வேஸ்ட் ஆகிக்கிறோம். இது கரும்பு மாதிரி இருக்கிறதுனால அதால் மெல்ல முடியாதுல்ல. அதனால் அது வந்து மிஷினில் கொடுத்து நாங்கள் சின்னதாக தான் பீஸ் பண்ணி தான் போடுறோம். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி கட் பண்ணுன்ற வீடியோவை உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். இங்கே பாருங்கள் மக்களே, நாங்கள் வந்து ஒரு தடவை தான் வாங்கி இந்த குச்சி வந்து நட்டு வச்சோம். இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நாங்கள் நட்டுருக்குறோம். இதனால் எங்களுக்கு வந்து நிறைய பயன் இருக்குது. வந்து நாங்கள் அடிக்கடி வாங்க முடியாதுல்ல. அதனால் வந்து நாங்கள் முதலீடு தான் இதில் போடுற முதலீடு வந்து வேஸ்ட் ஆகாது. நாங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து கரை மாதிரி போட்டுவிட்டு அதில் வச்சுட்டு விட்றோம். அது நல்லா வளர்ந்துருந்துச்சு. வேறு எந்த உரமுமே போடலை, நாங்கள் சாணம் மட்டும்தான் போட்டோம். இங்கே பாருங்கள் மக்களே, வந்து இது வந்து அந்த குச்சியை வந்து வெட்டி கொண்டு வந்து வச்சுருந்தது பருவம் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி தான் வளரும், பார்த்துக்கோங்க. நிறைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம